திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். இது பதியேலம் கமழ் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்தவம் நோக்கி அது பதியாக அமருகின்றானே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இது பற்றி ஏலம் கமழ் பொழில் ஏழும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். தக்ஷன் தன் 27 மகள்களையும், அதாவது நட்சத்திரங்கள் இருக்கிறதே அது மகள்கள் சந்திரனுக்கு மனம் முடித்து கொடுத்தான். ஆனால் சந்திரன் கார்த்திகை ரோகிணி ஆகிய இருவரிடம் மட்டும் அதிக அன்பு செலுத்தி மற்றவர்களை புறக்கணித்தான். இதனால் கோபமடைந்தான் தக்ஷன். சந்திரனின் அழகும் கலையும் நாளுக்கு நாள் தேய்ந்து அழியுமாறு அவன் சாபமிட்டு விட்டான். தன் கலைகள் ஒவ்வொன்றாக தேய்ந்து இறுதி ஒரு கலை மட்டும் எஞ்சியிருந்த நிலையில் சந்திரன் என்ன செய்தான்? சிவபெருமானை சரணடைந்தது மெய்த்தவம் செய்தான். சிவபெருமான் சந்திரனின் தவத்திற்கு இறங்கி அவனை தன் ஜடாமகுடத்தில் சூடி அழியாமல் காத்தார். தேய்ந்த சந்திரன் மீண்டும் வளரும்படியான விமோசனத்தை அளித்து விட்டார். திருப்பதி என்று கூறுகிறார். இந்த உலகம், அதாவது இந்த தலம் உயிர்கள் வாழும் இடத்தை கூறுகிறார். ஏலம் கமழ் பொழில் ஏழும், ஏலக்காய் போன்ற வாசனை வீசும் சோலைகள் சூழ்ந்த 7 உலகங்களையும் முதுபதி செய்தவன், பழமையான உலகங்களாக படைத்து தந்து ஆள்பவன் சிவபெருமானை பற்றி கூறுகிறார். மூதறிவாளன், பேரறிவே வடிவானவன், விதுபதி செய்தவன், விது என்றால் சந்திரன், சந்திரனை தன் தலைக்கு அதிபதியாகி சூடிக்கொண்டவன், சந்திரனை சூடிக்கொண்டவன் என்ற பொருள். மெய்த்தவம் நோக்கி அந்த சந்திரன் செய்த உண்மையான தவத்தை கண்டு இறங்கி அது பதியாக அமருகின்றானே, அந்த இடத்தையே, அதாவது அடியவர் மனத்தையே அல்லது அந்த பதியே தான் வாழும் இடமாக கொண்டு எழுந்தருளியிருக்கிறான் என்பதைத்தான் விளக்குகிறது. பேரறிவே வடிவமாய் விளங்கும் சிவபெருமான் நறுமணம் கமழும் சோலைகள் சூழ்ந்த இந்த 7 உலகங்களையும் உயிர்கள் வாழ்வதற்கேற்ப மிக பழங்காலத்திலேயே படைத்து தந்து ஆளுகின்றவன் ஆவான். அத்தகைய பேராற்றல் கொண்ட பெருமான் தன் சாபம் நீங்க வேண்டி தன் பால் சரணடைந்து உண்மையான தவம் புரிந்த சந்திரனின் மீது, விது என்று கூறுகிறாரே, அந்த தவத்திற்கு இறங்கி அவனுக்கு வாழ்வடித்து தன் முடியில் சூடிக்கொண்டான். அப்படிப்பட்ட கருணை கடலாகிய சிவபெருமான் உண்மையான பக்தி செலுத்தும் தன் அடியவர்களின் நெஞ்சத்தையே அல்லது அவன் உறையும் திருத்தலங்களை தனக்குரிய பதியாக வாழும் இடமாக கொண்டு எப்போதும் வீற்றிருக்கிறான். சந்திரன் ஆபத்தில் சிக்கி தவித்த போது அவனது மெய்த்தவத்தை கண்டு சிவபெருமான் அவனை காப்பாற்றி தன் தலையில் வைத்து காத்தார். அதே போல நாமும் உண்மையான பக்தியோடு தவம் இருந்தால் நம் நெஞ்சத்தையே அவன் தன் இல்லமாக கொண்டு நம்மை எந்நாளும் காப்பான் என்பது இந்த பாடலின் தத்துவமாகும். இது பற்றி ஏலம் கமழ் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன், விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அது பத்தியாக அமருகின்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.